என்னங்க அமைச்சர, இன்னுமா வன்னியர்களை ஏமாத்த பாக்குறீங்க? 10.5% இடஒதுக்கீடு வந்தா வன்னியர்களுக்கு நஷ்டமாமல்ல. என்ன ஏளனத்தை பார்த்தீங்களா? அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் புது கணக்கு ஒண்ணு போட்டு சொல்றாருங்க. ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் ஐயா மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் களமிறங்குறாரு தெரிஞ்ச உடனே திமுக வட்டாரம் கதி கலங்கி போயிடுச்சு. எதற்கு நிற்கக்கூடிய தரணி வேந்தன் அவருடைய தோல்வி உறுதியாயிடுச்சுங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். போன சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களுக்கு வட்டி எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கேள்வி கேட்டாரு. இந்த வாட்டி மக்கள் கேள்வி அடி கேட்கிற ராசா வாங்க ராசா குத்தி அனுப்புறவங்களுக்கு ஓட்டுன்னு காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்ததான் அமைச்சர் வேலு அவர்கள் ஏடா கூடமா வாயை வேற கொடுத்து மாட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு வேற எதிர்ப்பு இருக்குன்னு மேடை ஏறி பிரச்சாரத்துல வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைச்சா அது நஷ்டமுங்க. தெரியாம நீங்களும் கேட்குறீங்க. இதோ பாருங்க, இங்க போய் டெப்போல போய் பாருங்க, எத்தனை டிரைவர் எத்தனை நடத்துனர், ஏறத்தாழ 30 விழுக்காடு நடத்துனரும் டிரைவரும் டெப்போல வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க. நியாய விலை கடைகள்லாம் போய் பாருங்க, அங்க பணிபுரியக்கூடியவர்கள்லாம் ஏறத்தாழ 30% வன்னியர்களாக தான் இருக்கிறாங்க. ஆமாங்க ஏங்க அமைச்சரே, அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில எத்தனை வன்னியர்கள் இருக்கிறாங்க? IAS IPS அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்கிறாங்க? உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்கிறாங்க? உயர் போலீஸ் அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்கிறாங்க? அதையும் கொஞ்சம் கணக்கிட்டு சொல்லுங்க ஐயா. அப்ப நீங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆட்சி செய்யணும், நாங்க எல்லாம் டிரைவர் வேலைக்கும் கண்டக்டர் வேலைக்கும் கூலி வேலைக்கும் போயிட்டு நிக்கணும். நல்ல ஒப்புகையா உங்க ஒப்புகை. எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்த முயற்சிக்கிறாங்க பாருங்க.